நான் வந்தது ஒரு அதிசயமான ஒரு சமாச்சாரம். என்ன இவங்களுக்கு தெரியும், டைரக்டர்ஸுக்கு தெரியும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியும், நடித்த அப்புக்குட்டி அவர்களுக்கு தெரியும், தம்பி ராமையா அவர்களுக்கு தெரியும். இந்த ஆளை கூப்பிடலையா, இவருக்கு பத்திரிகை அனுப்பலையே, எப்படி இவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. அது கடைசியில சொல்றேன் என்னன்னு. நிஜமாவே இந்த மாதிரி புதிய வரவுகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு மேடையில் பேசிய அருமைக்குரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே, சுஜிதன் அவர்கள், ஜெகநாத் அவர்கள், தம்பி அவங்க, பிரபாகர் அவங்களை பத்தி சொல்ல உணர்ச்சி பூர்வமான காட்சிகள், அந்த மாதிரி ஆட்களோடு நெருங்கி பழகக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னா அதிகமான சினிமா நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அழைக்கிறாங்க, அது அவங்க ஜாலியாக இருக்கட்டும், நம்ம போனால் அந்நியம் ஆயிடுவாங்களே அப்படிங்கிறனால அதிகமாக எஸ்பி முத்துராமன் சார் மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மைண்டு கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. என்னன்னு தெரியல எனக்கு. எஸ்பி முத்துராமன் சார் அவங்க சொன்னாங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதாவது வாலி சார் ஃபுல் டைட்டில் இருக்கும்போது, தண்ணி அடிக்கும்போது, கவிஞர்கள் தண்ணி அடிக்கும் போது நான் போய் சொன்னேன்னு. அவரு எங்க வாழ்க்கையில ரொம்ப சம்பந்தப்பட்டவர். அண்ணன் இளையராஜா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சம்பந்தப்பட்டவர். எனக்கு எந்த வகையில சொன்னா, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறுதி சிகிச்சைக்காக அதுக்கு போனதுக்கு அப்புறம் வரல. அவர் சென்ற போது போக்கிரி ராஜா என்ற ஒரு படம் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது கண்ணதாசன் ஐயா தான் அந்த படத்துல ஃபுல் சாங்ஸ் எழுத வேண்டியது. அவர் ஊர் இல்லாத காரணத்தால் அதற்கு அடுத்து கண்ணதாசனுக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லி கங்கை மரன் ஒருத்தர் கூப்பிட்டு அதில் எழுத வச்சாங்க. கவிஞருடைய சாங் 2 இருக்கும், பாக்கி சாங்லாம் நான் தான் எழுதினேன். அப்ப நான் தான் சொல்லுவேன், கண்ணதாசனுக்கு அப்புறம் நான் தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்லிக்கிறது உண்டு. அது மாதிரி எங்க வாழ்வோடு சம்பந்தப்பட்டவர். வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள எல்லாம், வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல. இது தெரியும் சாருக்கு என்ன விஷயம்னு. ஏன்னா அதுக்குள்ள பொடி வச்செல்லாம் பல விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி பல விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு. அந்த மாதிரி சமாச்சாரங்களில் பார்க்கும்பொழுது திரைப்பட உலகத்தில் என்னென்ன விதிகளை கலந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கலாம் ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம். எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த நேரத்தில் எம்.எஸ். அவர்கள், இன்னொரு பக்கத்துல பார்த்தா வி. குமார், நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வி. குமார் அவர்கள் இசையமைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் நாங்கள் இசைக்கலைஞர்களாக இருந்தபோது வருவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கு தெரிந்தது. அதனால் திறமையுள்ளவர்கள் வராமல் இருக்க முடியாது என்பதற்கு அத்தாட்சி எங்களுடைய வாழ்க்கையெல்லாம். நிஜமாவே சொல்லணும்னா திறமை இருக்குன்னா நிச்சயமா அவர்கள் வந்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாதிரி உழைத்து உழைத்து தேடி 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 எத்தனை டியூன். அப்ப இப்போ எல்லாம் வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் ஒரே ஒரு பாடலை மட்டுமே இசையமைத்து இதுதான் பாட்டுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாம் விட மாட்டாங்க. ஒரு ஒரு பாட்டு பண்ணணும்னு சொன்னா, வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு இன்னும் ஒரு 4 வேற டியூன் ஏதாவது கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. போடுவோம். போட்ட இந்த மாதிரி 4 டியூன் போட்ட உடனே இல்ல அந்த ஃபர்ஸ்ட் போட்டீங்களா அதை போடுங்க அப்படிம்பாங்க. இது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பாட்டு எழுத முடியும். அதனால தற்சமே வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் தனக்குள் இருக்கக்கூடிய எது பெஸ்டோ அதை மட்டும் எடுத்து அவர்கள் கொடுக்குறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்களை பார்த்த உடனே அதுல 3வது பாட்டுல தான் எனக்கு குரல் யாருன்னு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் 2 சாங்ல எனக்கு யாருமே தெரியல. சைலஜா பாடிருக்காங்களா அதுல, சைலஜா. மேல் வாய்ஸ் கிருஷ்ணராஜ். மற்ற பாட்டு தெரியாது. ஏன்னா சார் சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் பேர் போடுங்க அப்படின்னு. சில பேருக்கு பாடினாலே தெரியுற மாதிரி இருக்கு, பல பேர் பாடினா யாரு பாடிருக்காங்கன்னு தெரியல. பாண்டியராஜன் அவர்கள் நடித்த பாட்டுக்கும் அதுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த கரகாட்ட பாட்டுக்கும் யார் பாடினாங்கன்னு தெரியல. இசைவித்த அந்த நண்பருக்கு எனது பாராட்டுகள். ரொம்ப ரொம்ப நல்லா பண்றீங்க. இனிமேல வர்றதுக்காக 3வது பாட்டெல்லாம் அடையாளம் தெரிஞ்சது. மற்றெல்லாம் யூஸ்வல், மற்றெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். அதுல எங்க குடும்பத்தின் சாயல் தெரிஞ்சது, வேற ஒண்ணும் இல்லை. எங்க குடும்பத்தின் சாயல், எங்க வழியில் நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த மன்னாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சமாதானம், மச்சி மன்னாரு என் மனசுக்குள்ள பேஜாரு, டச்சு பண்ணாரு டக்கரா நின்னு போனாரு, டாவு ஒரு டாவு நாங்கட்டு நேரம், நோவு ஒரு நோவு புரியாம ஏறும், தார ஒத்தமயம் பூவு அழசம்மன்னு வாசம். அது ஒண்ணுதான் மன்னாருன்னு எழுதுனது என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டது. இது ஒண்ணுதான். மன்னாருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு பாட்டு எழுதிருக்கேன் அதனால வந்திருக்கேன் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனால்
இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு, அதை நான் பின்னால சொல்றேன். தம்பி ராமையா அவர்களே, நான் அவருடைய தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். அவருடைய நடிப்பை பார்த்து நானும் ரொம்ப மகிழ்ந்து போயிருக்கிறேன். நிஜமாவே அவர் நடித்த படங்களை பார்த்த போது என்னுடைய பாராட்டுகளை வேறு ஒருவர் மூலமாக சொல்லும் போதுதான் பக்கத்துல இருந்து அவர் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஜோ பல்லூரி அவர்கள் மூலமாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கலைஞர்களோடு பழகுவது, பேசுவது, பாராட்டுவதுங்கிறது மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். அது தம்பி ராமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் வாழ்க வளர்க. பாட்டு எழுதுவாருன்னு, ஏன்னா இப்ப உள்ள சினிமா டெக்னீஷியன்ஸ் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியல. நானே என்ன பண்றேன்னு ஒன்றும் தெரியல. பசங்க படங்களுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கேன், மற்றபடி தனியா உட்காந்து ஆல்பம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். தவிர வருகிறவர்கள் என்னென்ன வேலை இவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறார்களா? அவர் எழுதும்போது கூட உலகத்துல ரெண்டு நல்ல பேரு, ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் எழுதின பாட்டை பார்த்தோம். அதெல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப திறமையாக தன்னுடைய எழுத்தாற்றலையும் வரவைத்து வளர வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், ஒரு உதவியாளராக இருக்கக்கூடியவர் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் என்று நினைக்கும் போது இன்னும் சந்தோஷம். அப்புக்குட்டி அவர்கள், அவங்கள பார்த்தபோது அண்ணா மியூசிக் பண்ண அந்த அழகசாமியின் குதிரையில அப்படி குதிரை பிடிச்சிட்டு வரும்போது அந்த மாதிரிதான் தூரத்தில் நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நல்லா இருக்க, வித்தியாசமா நம்ம ஊரன்மார் இருக்காரு அப்படின்னு. அந்த நெருக்கத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மறுபடியும் போய் புது ஜனாதிபதி வந்த உடனே போய் பாருங்க, கூட்டம் ஜனாதிபதி தேர்தல் நடந்துட்டு இருக்கு. தம்பி ராமையாவும் அப்புக்குட்டி ரெடியா இருங்க, அவங்கள போய் பார்க்கலாம். என்ன ஒய்திஸ் கொலவரிக்கே பார்த்து நடக்குதுன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்து நடக்கணும்? பிரமாமா தமிழ் பாட்டுன்னு சொல்லிட்டு என்னென்ன இங்கிலீஷ் பாட்டுலாம் பாடிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். இதான் இங்க தமிழ் பாட்டு. உலகத்துல தமிழ் பாட்டு எது பெஸ்ட் தமிழ் பாட்டு தெரியுமா? ஒய்திஸ் கொலவரி தமிழ் பாட்டாம். அந்த மாதிரி இது யாரும் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு பாட்டுலயே அவங்க கர்வத்தின் உச்சியில போயிடுறாங்க. யாரும் இருந்தாலும் சரி, ஒரு பாடலே பாடுறவங்க நான் வேற அர்த்தத்துல சொல்றேன்னு யாரும் தயவு செய்து நினைக்காதீங்க. ஒரு பாட்டு பாப்புலர் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு இசையமைப்பாளரோ, ஒரு பாடகரோ, ஒரு எழுத்தாளரோ அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தெரியல எது சாதனை பண்ணாலும் ஜம்முன்னு பேசாம உட்காந்துட்டு இருக்கு. ஆனா வர்றதுல சின்னதுலயே ஆட்டம் போடுறது இருக்கக்கூடாது. சார் சொன்னாங்க இந்த குடி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமா நம்ம வளர வேண்டியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வாலி சார் ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தாரு, நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து விட்டுட்டாங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் மதுவை ஃபுல்லா அறிந்து கொண்டு ஒரு பாட்டில் சாப்பிட்டு கொண்டு சுத்தமான பாடல்கள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் ஐயா. அதுக்காக எல்லாம் தண்ணி அடிக்க முடியாது. இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதுல எனக்கு ஒரு கோபம் என்னன்னா, ஒரு பாடல் வந்தது, கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடி அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. அந்த நேரம் என்னோட கச்சேரியில வரும்போது நான் திட்டுவேன், கண்ணதாசன் ஐயா குடிச்சாருன்னா நீ குடிச்சா உன்னால பாட்டு எழுத முடியுமாயா? உன்னால ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க அவர் மாதிரி, அதாவது ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, பல கோலமையில் என் துணை. நான் பார்க்கணும் சார், ஒரு கோலமையில் எதுக்கே எழுதுனீங்க, பல கோலமையில் சொல்லிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா வாழ்ந்தவர் கவிஞர் ஐயா அவங்க. அந்த மாதிரி அவரு சாப்பிட்டாருன்னு சொன்னா சுத்தமா வரும். இப்போ ஒரு டியூன் சொன்னா ஒரு பாட்டு சொன்னா அவரு ஒரு பாதி பாட்டில் சாப்பிட்டிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் ஊட்டி அது என்ன சிச்சுவேஷன் இன்னும் தண்ணி அடிச்சிருப்பாரு. அப்ப சொல்லுவது காலங்களில் கலைகளில் அப்படிலாம் வரணும், அப்படி இருக்காது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இவ்வளவு சுத்தமா வர்றது வேற யார்கிட்ட வராது. அதனால இந்த பாட்டு வரும்போது சொன்னா, கண்ணதாசன் ஐயாவெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதாரணம் சொல்லக்கூடாது. கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு ஐயா எஸ்பிஎம் அவர்களுக்கு சார்பாக. நிச்சயமா. ஏனென்றால் அதுக்கு சில பேர் விதிவிலக்கு. இப்ப நல்லா குடிச்சு அழிஞ்சவன் தான் நீ குடிக்காத பாரியா நான் கெட்டு போய் கிடக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப அவங்க எல்லாம் சுத்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நிஜமாவே நம்ம வரக்கூடிய இளைஞர்கள் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியும். சும்மா பேசிட்டேன். ஆனா இல்லன்னு சொல்ற தம்பி நல்லதுதான். ஏன்னா எங்க வீட்டு சமாச்சாரத்தை வச்சு நான் சொல்றேன், பார்ட்டிலே மாட்டிக்கிறானுங்க பசங்க. பார்ட்டிக்கு போறாங்க, பார்ட்டியில ஏதாவது கஜமசாய். நாங்களும் பார்ட்டியில இருந்த ஆட்கள் தான்.
ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நான் எந்த காலத்துலயும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது இல்ல. பக்கத்துல எல்லா நண்பர்களுமே தெரியும் கெட்ட பழக்கங்களையும் போய் தள்ளி வச்சிருக்கு. தள்ளி வைக்கிறதுல அதுல ஈடுபடுறது இல்ல. ஆனா இளையராஜா அவர்களும் நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா எங்க அண்ணா பாஸ்கரும் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரமும் இருக்கிறார். 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான் காலி. அந்த நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நட்சத்திரம் தான், அதெல்லாம் சொல்ல விரும்பல. அது மாதிரி அது வந்து மனதை கெடுக்கக்கூடிய ஒன்று, அதுல இறங்க கூடாது என்பது என்னுடைய யோசனையை தவிர எங்க பசங்க ரொம்ப நடிப்பாங்க, பயங்கரமா நடிப்பான். அதாவது சாயங்காலம் வெளியே போறாங்கன்னா டாடி இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா எனக்கு என்னன்னா அந்த ஃபாரின்ல இருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வீட்டுல எல்லா ட்ரிங்க்ஸ் இருக்கும், எல்லா வகையான காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ்ல இருந்து எல்லா ட்ரிங்க்ஸ் இருக்கும். அது இருக்கிற வேரோட இருக்கு, ஏதாவது எடுத்து போறேன்னா போ, ஐயோ நாங்க அதெல்லாம் இல்ல நீங்க வேற தப்பா எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. முடிச்சிட்டு நைட்டு பார்ட்டிக்கு வந்தாங்கன்னா என் ரூம்ல ஏதோ தேடுற மாதிரி வருவாங்க. சரி சரி நீ சாப்பிடல நிரூபிக்க வந்திருக்க போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்புறது உண்டு. இந்த மாதிரி எதுவும் அளவோடு இருப்பதில் ரொம்ப நல்லது. அது அந்த வரைக்கும் ஓகே, பசங்க இப்ப கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா எந்த நேரத்திலும் மீறி போனதில்லை, சம்பவங்கள்ல மாட்டிக்கிறாங்க அப்படிங்கறதான் ஒண்ணு. அது இப்ப மச்சான் எங்க காலத்துல அந்த மாதிரி நடந்தது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நான் மறைக்கிறதே கிடையாது. இளையராஜா அவர்கள் தண்ணி அடித்து, அதாவது இனிமேல் ட்ரிங்க்ஸ் வேண்டான்னு சொல்வதற்கு முன்பாக புரிஞ்சுங்க, அவ்வளவுதான், இனிமேல் தண்ணியே அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு போட்டதுக்கு முதலாக நல்ல திரைப்படம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேல் தரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களும் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி பாரதி ராஜாவுக்கு நாங்கள்லாம் செய்து கொடுத்த போது அதுல வந்து ஒரு பெரிய ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் இளையராஜா மாதிரி ஒரு கண்டிஷனான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. நிஜமாக இனிமேல் அவ்வளவுதான். மறுநாள் எல்லாரும் ஃபோன் பண்ணி வச்சான் மன்னிச்சுக்கடாரு என்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்ற விவகாரங்கள் வேண்டாம் என்பதற்காக தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் விட்டார். அது மாதிரி சமாச்சாரங்கள் நமக்கு ஒரு நெருக்கடியான சமாச்சாரங்கள் வந்து சேருவத சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சினிமானா இப்படித்தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம விளக்க வேண்டும் அப்படிங்கறதான். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இவங்க இன்விடேஷன் அனுப்பல, யாருமே என்னை பத்தி நினைக்கவே இல்லை. யாரும் பேர் கொடுத்திருப்பாங்க, வீடுல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. நான் சமீபத்தில் ஜப்பானுக்கு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். போன ஏப்ரல் மாதம் எனது இசைக்குழுவோடு சேர்ந்து ஜப்பான், ஹாங்காங் போன்ற நகரங்களுக்கு சென்று வந்தேன். என்னுடைய அருமைக்குரிய நண்பர் திருவாளர், ஜப்பான்ல இருக்கக்கூடிய திருவாளர் ஹரிநாராயணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். அவர் ஒரு போன் பண்ணார், சார் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தங்க, அவங்க வந்து இந்த படத்துல ஆக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு தனிஸ் வந்து எனக்கு என் சார்பா ஒரு பெரிய மனிதர்கள் இல்லையேன்னு எனக்கு மனசு வருத்தமா இருக்கு, அதனால அவங்க நீங்க வந்து கொஞ்சம் பிளஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். அந்த ஹரிநாராயணன் அவர்கள் தான் தற்சமயம் கோச்சடையான் என்ற படத்தினுடைய கேசட் வெளியீட்டு விழாவுக்கு அங்க ஜப்பான்ல அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளு. அவர் சொன்னதன் காரணமாக அருமைக்குரிய சகோதரி வைஷாலி அவர்கள் எனக்கு போன் பண்ணிருக்காங்க, சார் இந்த மாதிரி உங்க நம்பர் கொடுத்தார், நீங்க தயவுசெய்து வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்காக நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தான் உங்க முகத்தை நான் பாக்குறேன். ஆகையால் நான் இந்த விழாவுக்கு வந்ததன் காரணம் அதுவாக இருந்தாலும் இத்தனை நல்ல விஷயங்களையும் நாம் கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. எல்லா நல்ல கலைஞர்களும் மேல் நோக்கி வரக்கூடிய கலைஞர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப நன்றி. பாண்டியராஜன் அவர்களை பற்றி சொல்லணும்னா என்ன பற்றி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. அவரும் நாங்களும் அடித்த கூத்து பயங்கரம், எக்கச்சக்கம். அவரு ஆரம்ப காலத்திலிருந்து நிஜமா சொல்லணும், கன்னீர் ராசி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். அந்த இன்விடேஷன் பாத்தீங்கன்னா பாண்டியராஜன் இயக்கம், நடிப்பது பிரபு கங்கை அமரன், என் படம் தான் இருக்கும். அந்த கட்டத்துல வந்து என்னுடைய படம் தான் இருக்கும். நடிப்பதற்காக உறுதி செய்யப்பட்டு விட்டது, நான் தான் நடிக்கிறேன். அண்ணன் கூட பாட்டு காதலிலே தோல்வியுற்றான் கங்கை அமரன் தான் பாட்டுவார். கேசட் புக் என்கிட்ட இருக்கு. அதாவது வேணாம் வேணாம் பொம்பள மோகம் எல்லாம் தக்க வேஷம் மாதிரி ஒரு சாங் வரும். அதுல அண்ணா என் பேரை சொல்லியே பாடுவார். நான் தான் அவனையாவா நடிக்க வைக்கிறேன், யோ நான் எப்படி அவனை பார்த்து ரீரெக்கார்டிங் பண்றதுன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிருந்தார். ஆனால் பாண்டியராஜன் அவர்களுடைய நல்ல நேரம் நான் அந்த படத்தில் நடிக்க முடியாதபடிக்கு ஆகிவிட்டது. ஏன்னா அந்த ஜனகராஜ் கேரக்டர் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பார், ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி விட்டுருப்பார்.
அந்த மாதிரி என்னை நடிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த அருமைக்குரிய பாடல். அவருடைய படங்களுக்கு ஏறக்குறைய 8-10 படங்களுக்கு நான் இசையமைத்திருக்கிறேன், நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் புதியவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் வரவு மிக அருமையான வரவு. இந்த மாதிரி இயல்பான வாழ்க்கையை எடுத்தீர்கள் என்றால் ஜனங்களோடு ஜனங்கள் நமக்கு பழக்கப்பட்ட கதை, பழக்கப்பட்ட கேரக்டர்ஸ் சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அதனால் இந்த மாதிரி இயல்பு தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள், இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்புக்குட்டியிலிருந்து எல்லாருமே தம்பிராம இருந்து எல்லாம் இயல்பா இருக்கீங்க. டைரக்டர்ஸ் இருந்து எல்லாருமே அந்த கர்வத்தை தூக்கி தனக்கு வரக்கூடிய பேரை தூக்கி தலையில் மேல வச்சிருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யாருமே நாங்க பார்க்கல. எல்லாருமே வெற்றி எங்களுக்கு கீழே, எங்களுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் சாதாரண சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜன்னாதன் அவர்கள், சுசீந்திரன் அவர்கள், மற்ற எல்லாமே வெற்றியை தூக்கி தள்ள வச்சுட்டு கிரீட மாதிரி வச்சுட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆகவே இதே மனப்பாங்கில் இருங்கள். நம்ம சாதனை என்பது எல்லா நேரத்திலும் ஒரு வரக்கூடிய நடிக்கக்கூடிய எல்லா படங்களுக்கும் தேசிய விருது எதிர்பார்க்க முடியாது. அது தேசிய விருது பெற்றவர்கள் அப்படி சொல்ற ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் தேசிய விருதுக்கு நீங்க முயற்சி பண்ணல, அதுவாக வந்தது. அதே போல வேலைகளை இயல்பாக செய்தீர்கள், இயல்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜனாதிபதி விருதோ ஆஸ்கார் கமிட்டியில் நான் ஒரு மெம்பர், இந்தியன் பிலிம்ஸ் பண்ணக்கூடிய செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கமிட்டியில நான் ஒரு மெம்பர். பல படங்களை ரெடி பண்ணோம், ஆனா அவர்களுக்கு சக்தி இல்லைன்னா நாங்க எல்லாம் போக முடியல. ஆகவே வரவேண்டியவைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் வந்ததை போல நாங்க நினைக்கல இப்படி வருவோம்னு வந்துட்டோம். எங்க பசங்க நினைக்கல எப்படி வருவாங்கன்னு அவங்களும் வந்துட்டாங்க. ஆகவே நீங்களும் நினைக்காதீர்கள் எதிர்காலத்தில் இப்படிதான் வரப்போறோம், இப்படிதான் வர ஏமாந்துருவோம். ஆக வருவதை ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சி செய்யுங்கள். வெற்றி 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 உங்களை தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. அதை வணக்கம். தொகுத்து வழங்கிய சகோதரியும் மிக அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்களை பத்தி என்ன சொல்றது, அவங்க வந்தாலே ஒரு கலகலப்பா அந்த நிகழ்ச்சியை கொண்டு போவதற்கு அவங்க ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பக்கத்துல இல்லைமா ஒரு போட்டோவாவது எடுத்துக்கலாம்ல, ரொம்ப ரொம்ப நல்ல தொகுப்பாளராக எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களை விரும்பி அழைக்கிறார்கள் என்றால் அவர்கள்ட்ட நல்ல ஜோவிலான மைண்ட் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே அவர்களும் வாழ்க, பல்லாண்டு வாழ்க, நல்ல நிகழ்ச்சிகளை, சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி தாருங்கள் என்று வேண்டி விரும்பி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க.